என்னது பொங்கலுக்கு தீபாவளியா? ஒரே குழப்பமா இருக்குல்ல. நானும் அதே குழப்பத்தில் தான் இருக்கேன். என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம். பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா? ஏன் சாப்பிடக்கூடாது? இன்னைக்கு சாப்பிட்டு தான் பார்த்துருவோமே. வருஷத்தில் எத்தனையோ ஃபெஸ்டிவல்ஸ் ஆனால் அந்த பொங்கல் மாதிரி ஒரு குதூகலமாக நம்ம யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் இந்த பொங்கல், இந்த அறுவடை திருநாள் வந்து ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல். எல்லாரும் இந்த வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் பொங்கி, குழந்தைங்கள்லாம் விளையாடி, பலவிதமான நாட்டுப்புற கலைகள் இருக்கும். உரி அடிக்கிறது, ஜல்லிக்கட்டை யாருமே மறக்கவே மாட்டோமே இந்தியாவில். அவ்வளோ ஒரு அருமையான ஃபெஸ்டிவல். இந்த வருஷம் 2022 பொங்கல் மாதிரி எல்லாரும் நல்லா பொங்கி மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் இல்லை, பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாமா? தீபாவளியும் பொங்கலையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை, இது பொங்கலோ தீபாவளி. சரி வாங்க, நம்ம பொங்கல் அன்னைக்கு தீபாவளி செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லை, செஞ்சு முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் அதை பார்க்க தானே போகிறீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போமே அட்வான்ஸாக விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி பொங்கல். பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். அதே மாதிரியே ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, நைஸான ஜவ்வரிசி இருக்கும்ல, அதையே வாங்கிக்கோங்க. அதையும் இதோட போட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் ஏற்றிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பனவெல்லம் எடுத்திருக்கேன். அந்த பனவெல்லத்தை நான் தூளாக இடித்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கரையிற அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கிட்டால் போதும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக வெல்லம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நான் கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். இந்த கருப்பட்டி கரைசலில் மண், டஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இல்லை டஸ்ட்டெல்லாம் வருதில்ல. இப்போ அடுத்ததாக நான் ஒரு நல்ல ஹெவி பாட்டம் வானலை இதில் வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றி இதை நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் நல்லா உருகி மணமாக இருக்குது. இப்போ நான் சின்னதாக தேங்காவை நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதையும் எடுத்து தனியாக அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த நெய்யிலே நம்ம திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பண்ணணும். ஏன்னாக்கா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த பனவெல்ல கரைச்சலை ஊற்றி நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. வெள்ளை பாகை நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ பார்த்திங்களா, ஊற்றுற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சா. அப்படி ஊற்றும் போது அப்படியே நிற்கும். அந்த மாதிரியான பதத்தில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்சினோம்ல, அதை இந்த பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெள்ளை பாகு காய்ச்சும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹெவி பாட்டமான ஒரு இதில் காய்ச்சினோம். இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதுக்கு நான் ஒரு 1/2 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு போட்டு 2 மடங்கு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுருக்கேன்.
அதை எடுத்து இதோட போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து ரொம்ப கம்மியாகவே ஊற்றலாம், அப்போ தான் வந்து இந்த மாதிரி டைட்டாக வரும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வை கொளுத்தில் பாகு வந்து நல்லா சூடாகவே இருக்குது, இது கூடவே சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்குங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஏலக்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பொடியையும் இதோட போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம தேங்காய், இந்த முந்திரி, திராட்சையெல்லாம் வறுத்து வச்சோம்ல, அதையும் இதோட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக செய்கிற பொங்கல் ரெடி. அடுத்ததாக நம்ம பொங்கலையும் தீபாவளியும் எப்படி மர்ஜ் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். யூ ஆர் வாட்சிங் ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகசிஸ். இப்போது நம்ம ஊற வச்சோம்ல உளுந்து, அரிசி, அந்த ஜவ்வரிசி, அதை அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது வந்து இந்த போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரெக்டாக வந்திருக்கு பார்த்திங்களா? இப்போ நான் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கலை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இறுகிடும் பொங்கல். ஆக்சுவலாக நார்மலாகவே நம்ம வீட்டில் செய்வோம்ல, அது மாதிரி தான். இப்போ வந்து நான் உங்களுக்காக உடனே போட்டு காட்டுறேன், அதனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதை வந்து இந்த மாவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். அதே மாதிரியே ஒரு இதாக போட்டுக்குங்க. இது உருண்டெல்லாம் உருட்டிட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்குங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த சுழிய மாதிரியே வரும். இப்போ நம்ம எல்லா இதையும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நம்ம அடுத்த சைடு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஏற்கனவே உள்ளார பொங்கல் தானே வச்சுருக்கோம் குக் ஆனது, அதனால ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள், பொன்னிறமாக. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த செட்டும் இதே மாதிரியே போட்டுக்கலாம். எப்படி பொங்கலுக்கு பொங்கல் ஆயிடுச்சு, சுழியனுக்கு சுழியன் ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இது மாதிரி ஏன் செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. அதான் இந்த மாதிரி நாங்கள் ஃப்யூஷன்லாம் நிறையா போட்டிருக்கோம். நீங்களும் அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் செஞ்சு காட்டிடுறோம். கொஞ்சம் நேரம் ஆனனையும் பொங்கல் எப்படி இறுகிடுச்சு பாருங்கள், உருண்டெல்லாம் உருட்டுறதுக்கு வருதா, அதை லைட்டாக இந்த மாதிரி தட்டி போடுங்க. நம்ம பூரணம் எப்படி பண்ணுவோம் அந்த சுழியனுக்கு, அதே மாதிரி தான். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி தீபாவளி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? இப்போ சுட சுட தீபாவளி பொங்கல் ரெடி. ஆட அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா என்ன? சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். தீபாவளி பொங்கல் நீங்கள் இதுக்குள்ளவே அடங்கிருச்சா? சூப்பராக இருக்குமே. இது சுழியம். அது தீபாவளி அன்னைக்கு சுழிய செய்வாங்கல்ல, பொங்கலுங்க. இது இருங்க சாப்பிட்டு பார்ப்போம். அட உள்ள பொங்கல் இருக்கா? சுழியத்துக்குள்ள பொங்கல். இதுதான் தீபாவளி அன்னைக்கு பொங்கலா இல்லை பொங்கல் அன்னைக்கு தீபாவளியா? ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குமா? ரியலி இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இதை கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்க்கணும். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா? சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நாளைக்கு எல்லாரும் மறக்காமல் பொங்கல் அன்றைக்கி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ண. Until then, good day. Thanks for watching.